சிலரிடத்துல நாம் பேசினோமானால், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பழைய மனிதனாக நான் இப்பொழுது இருப்பதில்லை, முன்பை போல நான் கிடையாது என்று சொல்லி தங்களை குறித்து தைரியமாக சொல்வதுண்டு. உண்மைதான், இதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ஆனால் அவர்களுடைய செய்கைகளை பார்க்கும் பொழுது பழைய மனிதனை விட மிகவும் மோசமாக இருக்கும். இப்பொழுது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்காது. இப்பொழுது சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவரை தொழுது கொள்கிறார், அவர்தான். மற்றபடி வேறு எந்த வித்தியாசத்தையும் அவரிடத்துல பார்க்க முடியாது. பழைய மனிதன் பேசியது போலவே பேசுவதும், செயல்படுவது போலவே செயல்படுவதும், பாவம் செய்வதும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதுமாகவே இருப்பார்கள். இங்கே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் மோசே குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். யோசித்து பாருங்கள், இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பதாக இதே மோசே கோபம் மிகவும் உள்ளவனாக கொலை செய்தவன். அவன் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்த பின்பும் அவனுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்பொழுது அவனை மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது எப்படி இருக்கிறான்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உண்மையான மாற்றம். நம்முடைய வாழ்க்கையில நான் பழைய மனிதனை போல இப்பொழுது இல்லை, நான் புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி நாம் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை செயலில் காண்பிக்க வேண்டும். இங்கே மோசேயை போல மிகவும் கோபக்காரனாய் இருந்தவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறான். இதுதான் உண்மையான மாற்றம். ஆமென்.